ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்டர்வியூ பார்த்தினாக்கா இப்போ காட்டு தீ போல் பரவின்னு இருக்குது. ஸோ ரொம்ப வைரலாக போயிருக்கு. அதில் அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். அமீர் கான் அவர்களோட கேமியோ ஜஸ்ட் லைக் தட் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு போக மாட்டார். படத்தோடைய அந்த கதைக்கு தேவையான ஒரு கேரக்டர்னால தான் அவரை நாங்கள் கூட்டோம். அவர் ரஜினி சாரோட படம்னு சொன்னோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவருடைய ப்ரெசன்ஸ் த்ரூ அவுட் த மூவி இருக்கும். அவர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போகிற கேரக்டர் கிடையாது. அங்கங்கே அவரோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த விளையாட்டுக்கே நான் வரல. ஆனால் இந்த படத்தை பார்க்க வர ரசிகர்கள் அந்த ஒரு 150 ரூபா 200 ரூபா காசு கொடுத்து வராங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு பைசா வசூல் கேரண்டி நான் கண்டிப்பாக நான் தருவேன். அவங்கள திருப்திப்படுத்தும், கண்டிப்பாக திருப்திப்படுத்தும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதே போல் அடுத்தது ரஜினி சாரை பற்றி வரும்போது இந்த கதையை பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க அந்த வாட்சை வச்சு தான் கதையை அப்படின்றத ஓப்பனாக உடைச்சிட்டாரு. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரில் ஆரம்பித்து அதில் மட்டும் அப்படியே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் மூவியாக தான் இது போகும். ரஜினி சாரே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து 2 விதமாக காட்டுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டாக காமாக இருப்பார். அதுக்கப்புறம் போக தான் அவருடைய அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஹாஃப்லலாம் போகும்போது ஒன் சைடு அதர் சைடு நம்ம பார்க்கலாம். ஒன் சைடு வந்து காமாக இருக்கிறது, அதர் சைடு பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜர் தென் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அட்டைன் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்லாம் மேசிவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு பிபி எகிரக்கூட மூமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட், ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மூமெண்ட்லாம் அங்கங்கே இருக்குது. நாகார்ஜுனா சொன்ன மாதிரி தான் இது விசில் மூவியாக தான் போக போகுது. கிட்டத்தட்ட கூலி பார்த்தினாக்கா அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பாஷா வெர்ஷன் செகண்ட் 2.0 மாதிரி தான் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் இந்த படத்தை அவர் கொண்டு போயிருக்காருன்றதை அவருடைய இந்த பேட்டியில் நமக்கு தெளிவாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்.